கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை குறித்து வெகு சிலர் பேச போகிறார்கள். உங்களை குறித்து புறஜாதிகள் பேச போகிறார்கள். இப்போ உங்களை குறித்து வித்தியாசமா பேசலாம். உங்களை குறித்து பேசுறவங்க இவளுக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாதுன்னு பேசலாம். உங்களை வேற விதமாய் தூற்றி திரியலாம். இவங்களுக்கு இவங்க செய்த தப்பு தான் இந்த மாதிரி வந்துச்சு. உங்களை குறித்து புறஜாதிகள் என்னென்னமோ பேசலாம். இவ்வளவு ஜெபம் பண்ணினாங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசலாம். கர்த்தர்னு ஓடுறாங்களே என்ன கிடைச்சிச்சுன்னு பேசலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுடைய புறஜாதிகள் ஒன்றை பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். நம்புறவங்க ஆமோதிக்கலாம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். இந்த சிஸ்டருக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார். உங்க பிள்ளைக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார். உங்களை பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தை அநேகர் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் ஆமென் காண்பிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ஒரு சின்ன காரியம் அல்ல. ஒரு எல்லாருக்குமே கிடைக்கிற காரியம் அல்ல. ஆமென். இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி புறஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க. தாமதமாக இருக்கிற உங்க மகளுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லுவார்கள். உங்க வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியத்தை செய்தார். பிரதர் இதை விசுவாசிங்க. சிஸ்டர் இதை விசுவாசிங்க. அம்மா இதை விசுவாசிங்க. சீக்கிரமா நடக்க போகிறது. இன்னைக்கு ரோட்டில் பார்க்கிறவங்க உங்களை குறித்து பரிதாபமா விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு தெருவில் பார்க்கிற நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது அவங்க அழுகிறது மாதிரி பேசுறாங்க. உனக்கு எப்படி இப்படி நடந்துச்சு, உனக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு, உனக்கு போய் இப்படி நடக்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் உங்களை பார்த்து பேசுறாங்க. உங்கள்கிட்ட பெரிய காரியத்தை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சோகமான காரியத்தை பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குது. உங்களை விசாரிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. எதுக்கு இப்படி விசாரிக்கிறாங்கன்னு தோன்ற அளவுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கரத்தை பிடிச்சு சொல்றாரு, உன்னை வித்தியாசமா விசாரிச்சவங்க, அந்த கடனை முடிச்சிட்டியான்னு விசாரிச்சவங்க, அந்த வியாதி சரியாயிடுச்சுன்னா விசாரிச்சவங்க, அந்த குடும்பம் சரியாயிடுச்சான்னு விசாரிச்சவங்க உங்களை பார்த்த உடனே சொல்லுவாங்க, உனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் என்று. உங்களுடைய வாய் அல்ல, புறஜாதியார் நல்ல கைகளை தட்டி நம்புறேன். ஆமென். ஜெபிங்க. இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆமென். அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. குடும்பத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. வருமானத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. யாருடைய கற்பனைக்கும் இல்லாத ஒரு பெரிய காரியம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல கேட்க போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுது, சகரியா எலிசபெத்துக்கு வயதான காலத்தில் ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கிறாரு. குழந்தை கொடுத்த உடனே வேதம் சொல்லுது, மலை நாட்டில் அவங்க குடியிருந்துக்க பக்கத்தில் இருக்கிற மலை நாட்டில் புறஜாதிகளெல்லாம் வந்து சொன்னாங்களாமா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சார். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஐயோ வயசான 2 பேர், அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது. ஆண்டவரே அவங்க குழந்தைய குறித்து பேசினாராமா. அந்த குழந்தை பிறந்துச்சு. அவங்க அப்பா வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது அவங்க அப்பா வந்து வாய் வந்து திறக்காம ஊமை ஆயிட்டாரு. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாட்ட ஒரு பேர் வைங்கன்னு சொன்னோன்னு அவங்க யோவான்னு வச்சாங்க. அவங்க அப்பாட்ட ஒரு எழுதுங்கன்னு சொன்னால் அவர் எழுதி யோவான்னு எழுதிட்டாரு. உடனே வாய் திறந்துருச்சு. அப்படி அந்த மலைநாடு எங்கும் இவர்களை குறித்து புறஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று பேசிக்கொண்டார்கள். ஆமென். உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய காரியம் கர்த்தர் நடப்பிக்க போகிறார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த 126வது சங்கீதம், 124, 25, 26 ஆகிய இந்த 3 சங்கீதமும் பாத்தீங்க அப்படின்னா தாவீது எழுதின ஆரகோனின் சங்கீதம். நீங்க 27வது சங்கீதத்தை பாத்தீங்கன்னா இது சாலோமன் எழுதின சங்கீதம். அப்போ இந்த சங்கீதத்துல இதனுடைய ஒரு பின்னணி பாத்தீங்கன்னா நீங்க யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு தான் போகணும். நீங்கள் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், நீங்கள் ஆமென் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து, ஆமென், சேர்ந்து வாசிக்கலாமா? யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து, ஆமென், தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா அந்த வசனத்தை? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இந்த 78வது நாள் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன். சின்ன காரியம் அல்ல, ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. அந்த பெரிய காரியத்தை பார்த்து புறஜாதிகள் நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள், அவர்கள் பிரமிக்க போகிறார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் செய்கிற முதல் பெரிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பெரிய காரியத்தை இவர்களுக்கு செய்தார். இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அப்போ கர்த்தர் முதலாவது வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுடைய நிந்தையை மாற்றி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றி பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வெகு சீக்கிரமாய் நம்முடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தைகள் மாறும். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர். இந்த இடத்துல வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 6 விதமான நிந்தைகள் இந்த ஜனங்கள் சந்திக்கிறார்கள். அதை உங்களுக்கு வெளிச்சமாய் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிச்சீங்க, உங்களுக்கு தெரியும் இதுல என்ன ஃபர்ஸ்ட் நிந்தை அவங்களுக்கு உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, மனுபுத்திரரை விட்டு சந்தோஷம் ஒளிந்து போயிற்று. அப்படின்னா இவங்க கடந்து போகிற சூழ்நிலை என்னன்னா, யாரிடத்திலையும் என்ன இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை. அவங்களுடைய வீட்டில் சிரிப்பு சத்தம் இல்லை. அவங்க மனசார சந்தோஷப்பட்டு ரொம்ப நாளாச்சு. அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு வசதிகள் இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்ல அப்படின்னு சொன்னா, அவருடைய சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு எடுத்து போடப்பட்டது. எல்லாருமே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, எல்லாருமே ஒரு கடினமா இருக்கிறாங்க, எல்லாருமே ஏன் வாழ்றோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் முதல் நீக்கிற நிந்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை சந்தோஷமடைய பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை நீங்க மறுபடியும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க மகிழ்ச்சியா இருந்தது போல மறுபடியும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்களுக்கு ஒரு சரீரத்தில் சுகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்க வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷனை ஆண்டவர் கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். நம்புறவங்க, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை காண செய்வார்.
ஆமென். சம்பளத்தை உயர பண்ணி சந்தோஷம் தர முடியும். என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்பட வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். முதல்ல என்ன நிந்தா மாறுமாமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த நிந்தை என்ன நிந்தைன்னா, யாருக்குள்ளேயும் என்ன இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை. ஆனா கர்த்தர் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்ம இதற்காக ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் பாருங்க, உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்களை விட்டு விலகாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அந்த சந்தோஷத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. எது போனாலும் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சிறைச்சாலையில அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி கட்டி போட்டிருக்காங்க. அவருடைய கைகள் கால்கள் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா சந்தோஷம் குறையாம இருக்குது. ஏன்பா நீ துக்கமே பட மாட்டியா? உன்னை கொண்டு ஜெயில எல்லாம் போட்டிருக்கோம், உனக்கு துக்கம் இல்லையா? நீ இந்த பிரச்சனைக்கு உனக்கு துக்கம் இல்லையா? ஆனா என்னமோ தெரியல, ஒரு நிறைவான சந்தோஷம் உள்ள வந்ததுனால அதற்கு பிறகு அவனை துக்கப்படுத்துறதற்கு முடியவே இல்லை. நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க போறாரு. என்ன தெரியுமா? உங்களை துக்கப்படுத்த முடியாத அளவிற்கு யாரும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். என்ன வந்தாலும் நீங்க துக்கப்பட மாட்டீங்க. அந்த சோகத்தை கர்த்தர் எடுத்து போட வல்லவர். இனி உங்களை சோகம் உள்ளவர்களாய் அல்ல, சந்தோஷம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அன்னாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படியாமா? நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வீட்டிலிருந்து பறிபோன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தருவாராக. உங்க பிள்ளைகள் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கர்த்தர் தருவாராக. அந்த கடனின் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். அந்த வியாதியின் நிமித்தமாய் ஆமென் புறப்பட்டு போன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். கர்த்தர் இனி உங்களை சந்தோஷம் அடைய பண்ண போறாரு. ஆமென். சிலர் உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கலாம், என்ன உன் முகம் சோகமா இருக்கு? உன் முகம் சோகமா இருக்கு, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பியே, சந்தோஷமா இருப்பியே, என்னாச்சு உனக்கு இந்த சந்தோஷம்? ரொம்ப நாளா உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே. ஆனா கர்த்தர் கிருபையாய் இறங்குறவர், என் நிந்தையை புரட்டி போடுகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அவங்க நிந்தையை மாற்றினது தான் அவர்களுக்கு பெரிய காரியம். அவங்க மேலே இருந்த முதல் நிந்தை என்ன அப்படின்னா, அவங்க என்ன இல்லாமல் இருந்தாங்கன்னா சந்தோஷம் அவர்களை விட்டு கடந்து போனது. நம்பர் 2, இது எல்லாமே ஜெப குறிப்பு. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த செய்தி எல்லாம் ஜெப குறிப்பு. இது நடந்துச்சுன்னா நான் நம்புறேன் புறஜாதிகள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க. ஆமென். உங்க முகம் மகிழ்ச்சி ஆகிறத அவங்க பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, யாரோ இவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி இருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்குது, இவங்களை யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணி இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆமென், எனக்கு கிடைத்தது பரலோகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அனுப்பி, ஆமென், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களால தைரியமா அவங்க எதையுமே சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாரு. அப்படின்னா இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய இந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, ஜனங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக அங்கே பலி செலுத்தப்படவில்லை. இதெல்லாம் வசன ஆதாரம் இருக்குது. அங்கே பலிகள் நிறுத்தப்பட்டது. அந்த பலி செலுத்த அவர்களுக்கு முடியல. அப்போ நிறைய பேர் அவரிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் உனக்கு இப்படி இருக்குது? ஆன்சர் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில பதில் என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய பேருக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பதிலே சொல்ல தெரியல, ஆன்சர் சொல்ல தெரியல. என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு எப்ப நடக்கும் பதில் தெரியாது, என்ன ஆகும் பதில் தெரியாது, எதனால இப்படி வந்துச்சு பதில் தெரியாது. அப்போ கேள்விகள் ஆயிரக்கணக்கானது கேட்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியலன்னா பதில் கொடுக்க முடியல. ஆனா கர்த்தர்
கர்த்தர் அவர்களுக்கு என்ன கிருபை பாராட்டுறாருன்னா, அந்த நிந்தையா ஆண்டவர் மாற்றுறாரு. இனி நீங்க வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் அவர்களுக்கு என்னவாய் மாறும்னா பதிலாய் மாறும். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். புறஜாதிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஏன் கர்த்தர் என்ன பெரிய காரியத்தை செஞ்சார்னா, அவங்க தலை மேல இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டார். அவங்க தலை மேல இருக்கிற முதல் நிந்தை என்னன்னா, அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா கர்த்தர் அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக, அவர்கள் வாயை திறந்து ஆன்சர் சொல்லல, கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதம் அவங்களுக்கு என்னவா மாறிச்சுன்னா பதிலாய் மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பதில் சொல்லாமல் திணறி கொண்டிருக்கலாம். நீங்க எனக்கு பதிலே சொல்ல முடியல பாஸ்டர், அதனால அந்த பக்கமா நீங்க போகாம இருக்கலாம், அதனால அந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்க நிக்காம இருக்கலாம். உங்க பிள்ளைய குறிச்ச பதிலை கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது, உங்க ஃபேமிலியை குறிச்ச பதிலை கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்துல அவர்களே பதிலை புரிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. அந்த பதில் உங்க கையில கிடைக்க போகுது, அந்த பதில் உங்க குடும்பத்துல கிடைக்க போகுது. ஆமென். இது நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பதிலாய் மாற போகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க. எஸ், ஆமென். நீங்க கடந்து போகிற ஒரு பாதையிலே ஒரு பதில் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. ஆமென். அந்த பதிலை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஆமென். யோசேப்பை பார்த்து பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா ரெண்டு பேர் வந்து சொப்பனத்திற்கு அர்த்தம் கேட்கறதுக்கு யோசேப்பிட்ட வர்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா சுயம்பாய்களின் தலைவன், இன்னொருவன் பானபாத்திரக்காரன். இவங்க ரெண்டு பேருக்கும் யோசேப்பு என்ன பண்றாருன்னா அந்த சொப்பனத்துக்கு ரொம்ப அழகான அர்த்தம் கொடுக்குறாரு. அப்படின்னா எப்பா 3 நாளைக்குள்ள உன்னை தூக்கி போட்டுருவாங்க, 3 நாளைக்குள்ள நீ மறுபடியும் என்ன பண்ணுவ, ராஜாவின் இடத்துல போவ. அதே போல அந்த பானபாத்திரக்காரனுக்கு 3 நாளைக்குள்ளே சிறைச்சாலையிலிருந்து ஒரு அழைப்பு வருது. அந்த மனுஷன் செத்து போயிட்டான். அப்ப போகும்போது யோசேப்பிட்ட அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் என்ன கேட்டிருப்பாரு? யோசேப்பை பார்த்து என்ன கேட்டிருப்பாருன்னா, சார் நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்களே, நீங்க ஏன் நீங்க ஏன் சிறையில் இருக்கிறீங்க? இந்த கேள்வியை யோசேப்பை பார்த்து கேட்டா யோசேப்புக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஏன் சார், எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் உங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, உங்க வாழ்க்கையில நடத்துறதுக்கு உங்க வாழ்க்கையில பதிலே இல்லையா சார்? இந்த கேள்வியை யோசேப்பை பார்த்து கேட்டா யோசேப்புக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பதிலே இல்லை, எந்த பதிலுமே சொல்ல முடியாது. சரி, நீங்க இவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்களே, நீங்க என்னமோ போத்திபாருடைய வீட்டில் எந்த தப்புமே பண்ணாம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, அந்த ஆண்டவருக்காக தானே நீங்க தப்பு பண்ணாம விட்டீங்க, ஏன் அந்த ஆண்டவர் உங்களை கைவிட்டாரு இப்படின்னு கேட்டா யோசேப்பால பதில் சொல்ல முடியுமா? பானபாத்திரக்காரன் கேட்கிற எந்த கேள்விக்கும் யோசேப்பு என்ன சொல்ல முடியாது. சரி, எனக்கு இப்ப பிரேயர் பண்ணீங்க சார், எனக்கு பாருங்க, நான் கொஞ்சம் போன வாரம் தான் வந்தேன், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணீங்க, இப்ப நான் 3 நாளில் என்ன பண்றேன், நான் வெளியே போறேன். ஆனா சார் நீங்க 3 வருஷமா இருக்கிறீங்களே சார், ஆனா 3 வருஷமா நீங்க பிரேயர் பண்றீங்க, உங்களுக்கு ஏன் சார் விடுதலை கிடைக்காம இருக்குது? நீங்க எனக்காக பிரேயர் பண்ணி எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு, ஆனா உங்களுக்கு இன்னும்? இந்த கேள்விக்கு யோசேப்பிடத்தில் ஏதாவது பதில் இருக்குமா? எதுவுமே பதில் இல்லை. ஆனா திடீரென்று ஒரு நாள் ராஜா அரண்மனையிலே இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை பார்க்கிறான். யோசேப்பை பார்த்த உடனே யோசேப்பு எங்க இருக்கிறார் அப்படின்னா பார்வோனுக்கு தகப்பனா உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த போத்திபாருக்கு தகப்பனா உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்புக்கு முன்னாடி போய் நின்னுச்சுன்னா அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார் நீங்க பதில் சொல்ல வேண்டாம் சார், நீங்க நான் கேட்ட கேள்வி எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற பொசிஷனை பார்த்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அந்த பதிலை நானே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில நடந்த அந்த பெரிய காரியம், உங்க வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதத்தை நான் இப்ப பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். அந்த பதில ஆண்டவர் கிருபையாய் தருகிறவர்.
ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் பேசுகிறார். பாஸ்டர், எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. அப்படிதான் நிறைய பேர் என்ன பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. என்னிடத்துல ஆன்சரே இல்லை, என்னிடத்துல பதிலே இல்லை, பதிலே இல்லை. ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறாரே, உன் சகோதரனா ஆண்டவர் இவ்வளவு நேசிச்சாரு, அப்ப ஏன் சாக கொடுத்தாரு, அப்ப ஏன் அவன் மரணம் அடைந்தான்? நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு மார்த்தாளுக்கு பதில் தெரியல, மரியாளுக்கு பதில் தெரியல. ஆனா ஒரு நாள் தகப்பன் அவர்களுக்கு பதிலை வாயில சொல்லாம கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததினால் அந்த பதிலை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கடந்து போகிற இந்த பதில் இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் அற்புதத்தை செய்து கர்த்தர் அவர்களுக்கு பதிலாய் கொடுப்பார். நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து 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 ஆமென் ஆமென். ஆன்சரை கர்த்தர் சொல்ல வைப்பார். உங்களுக்கு நடக்கிற ஒரு அற்புதத்தின் நிமித்தமாய் ஒரு பதில் கடந்து போக போகிறது. ஆமோதிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையை செய்கிறவர், பதிலை கொடுக்கிறவர், பதிலை கொடுக்கிறவர். இயேசுவே, நீர் எங்க பிள்ளைகளுக்கு ஆதரவாய் ஆதரவாய் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில நீர் செய்கிற ஒரு அற்புதம் அநேகருடைய வாழ்க்கையிலே பதிலாய் மாறுவதாகப்பா. இதுக்காக தான் ஆண்டவர் இவனை நடத்தினார், இதற்காக தான் கர்த்தர் இந்த பாதையில இந்த பிரதரை நடத்தினார். நானும் என்னமோ நினைச்சேன், இவங்க செஞ்ச தப்போ அப்படின்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் இவர்களை நடத்தினது இதுக்காக தானா? அந்த பதிலை கர்த்தர் எனக்காய் தருகிறவர். ஸ்தோத்திரம். எனக்கு பதில் தருகிற கர்த்தர், எனக்கு பதில் தருகிற கர்த்தர். கைகள் அப்படி மேல நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். என் கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில கர்த்தர் தர போறார். கேள்விகளுக்கு ஆண்டவர், ஆண்டவரே, நிறைய பேர் அப்படிதான் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி தான் சத்த, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஏன் ஆண்டவரே, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஏன் ஆண்டவரே, எனக்கு பதிலே தெரியலையப்பா, நான் இன்னும் என்ன செய்யணும்? ஆனா கர்த்தர் பதிலாய் மாறுகிற வரைக்கும் அந்த காரியம் தடைபட்டிருந்தாலும் அவர் எனக்கு பதிலாய் இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். சொல்லுவோம் எல்லாரும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். திரும்ப திரும்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இப்ப சொல்லுவோம், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். சொல்லுங்க எல்லாரும், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். நீர் பெரியவரப்பா. இருளில் இருந்து அப்பா, வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். சேர்ந்து சொல்லுவ, காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழி. கைகளை தட்டி எல்லாம் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ. கைகளை மேல தட்டி இன்றே சத்தமா இயேசுவே, நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தர்,
எனக்காக யாவையும் செய். பாடு பாடு, கைகளை தட்டி மேல பாடு பாடு, பாட 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 பாடு, அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய செய்ய. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆன்சர் கொடுக்கிறவர். ஹalleluya. தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். உணர்ந்து பாடு. தம் கரங்களிலே வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் தலை சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் தலை சாய்த்து கேட்பவர். புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமா. அப்பா, புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடம். இப்ப கைகளை மேல தட்டி இன்றே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹalleluya. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்ட கர்த்தர் இவர்களுக்கு செய்த பெரிய காரியம் என்னன்னா, அவங்க தலை மேல இருக்கிற நிந்தையை அவர் என்ன பண்ணார்னா புரட்டி போட்டார். எந்த மாதிரி ஆண்டவர் நிந்தையை புரட்டி பார்த்தார்னா, இந்த முகத்துல சந்தோஷமே போயிருச்சே, இந்த முகத்துல சிரிப்பே போயிருச்சே அப்படின்னு பார்த்த நிறைய பேர் திடீர்னு அவங்க முகத்துல என்ன ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்த உடனே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். நம்பர் 2, இரண்டாவதாக நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிற கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ புறஜாதிகள் சொல்றாங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஏன் அப்படின்னா, அவன் ஆன்சர் சொல்லல, கர்த்தர் அவனுக்கு ஆன்சரை கொடுத்துட்டாரு. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த பெரிய காரியத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவனுக்கு பதில் கிடைச்சிருச்சு, பதில் கிடைச்சிருச்சு. நீங்க ஒவ்வொருத்தரா போய் கூவி கூவி எனக்கு இப்படி செஞ்சாருன்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்களை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. வருகிற ஆண்டு உங்களை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க பிள்ளைய பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க குடும்பத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. பிரதர், உங்க தொழிலை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஹalleluya. மூன்றாவது இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த ஜனங்கள் சந்திக்கிற மூணாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப மோசமான ஒரு வறட்சியான ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வறட்சி இருக்கிறது. இந்த வறட்சியை குறித்து நீங்க வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் பாருங்களேன், யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது 24வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 23, 24 வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப வறட்சியா இருக்காங்க. இவர்களுக்கு இந்த நிந்தைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வீட்டில் இருக்கிற குறைவு தான் காரணம். அப்படின்னா பற்றாக்குறை தான் காரணம். நிறைய பேர் மதிக்கல. ஏன் மதிக்கலைன்னா, காசு இல்லாதனால மதிக்கல. நிறைய பேர் மதிக்கல, அவங்கள மாதிரி இவங்களுக்கு வேலை இல்லை அதனால அவங்க மதிக்கல. அவங்கள மாதிரி வீடு இல்லை அதனால மதிக்கல. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நிந்தையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பார்க்கிற அளவுக்கு நம்ம என்ன இல்லைன்னா நல்ல வெல்த்தா இல்லை.
ஆசீர்வாதமா இல்ல, ரொம்ப வறட்சியா இருக்குது. நம்முடைய ட்ரெஸ் வறட்சியை காண்பிக்குது, நம்முடைய செயல்பாடுகள் வறட்சியை காண்பிக்குது. இன்னும் நம்முடைய சாப்பாட்டு முறைகள், நம்முடைய தங்கி இருக்கிற முறைகள், இது எல்லாமே மற்றவங்களுக்கு சில நேரத்தில் என்ன காமிக்குதுன்னா வறட்சியை காமிக்குது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ பயப்படாத, நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன். எப்படி பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னா, இங்க ஆண்டவர் 2 கேஸ் சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 24வது வசனத்தை வாசிக்கும் போது, களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இப்போ ஆண்டவர் ரெண்டு விதமான காரியத்தை சொல்றார். ஒன்னு என்னன்னா களஞ்சியங்கள் தானியம், இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஆலைகள் திராட்சரசம். நல்லா கவனிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு களஞ்சியம் தானியம், இன்னொன்னு என்ன சொல்றாரு ஆலைகளிலே திராட்சரசம். இப்போ திராட்சரசம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரூட்ஸ். இது ஃப்ரூட்ஸ், அதுக்கு சம்பந்தப்பட்டது. தானியம், களஞ்சியத்தில் இருக்கிற தானியம், கோதுமை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு இயர்ல பாத்தீங்க அப்படின்னா சீசன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு சீசன்ல கோதுமை இருக்கும், இன்னொரு சீசன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அது விளையும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் நிறைய பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 சீசனையுமே நான் உனக்கு ஆசீர்வதிச்சு தருவேன். களஞ்சியத்தில் உனக்கு தானியமும் வரும், உனக்கு ஆலையில திராட்சரசமும் வரும். நான் இன்றைக்கு கிருபையாய் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100 days ஜெபம் முடியும் போது ஒன்று நடக்கும். உங்களுக்கு 6 மாசம் இல்லை, ஒரு வருஷத்துல 3 மாசம் இல்லை, ஒரு வருஷத்துல 12 மாதமும் கர்த்தர் மாற்றி 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 குறைவில்லாத வருமானத்தை ஒரு மாசத்துல உங்களுடைய கையில 15 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 30 நாட்களும் கர்த்தர் மாற்றி மாற்றி நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென். எல்லா சீசனையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், 365 நாட்களையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் அந்த தோட்டத்தின் மேல கவனமா இருக்கிறது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒன்று நடக்கும். எஸ், நடக்கும். விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் 2 சீசன்லயும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. 2 சீசனும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ அவங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த களஞ்சியங்கள் எல்லாம் வெறுமையா இருக்குது, அவங்களுடைய ஆலைகளில் எந்த வேலையும் இல்லை. ஆனால் திடீர்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க, களஞ்சியத்தை திறந்து பார்த்தா ஒரே கோதுமையா இருக்குது. ஆலையில் பார்த்தா எது வழிந்து ஓடுதாமோ? ஹலோ, திராட்சரசம் வழிந்தோடுது. பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் அவங்க சொல்லுவாங்களாமா. எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்க வறட்சியை மாற்றி ஆண்டவர் செழிப்பா வச்சிருக்கிறத பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியத்தை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படி இருந்த மனுஷன், எப்படி குறைவா இருந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா அப்படின்னா இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதை யார் பார்த்து சொல்லுவாங்களாமா? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறிச்ச சாட்சி நிறைய பேர் சொல்ல போறாங்க. உங்களை குறிச்ச சாட்சியை இதுவரைக்கும் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இனி உங்களை குறிச்ச சாட்சியை நீங்க மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரே தெரியாதவங்க, யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு, இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? கர்த்தர் இவர்களுக்கு அப்படி என்ன பெரிய காரியத்தை செய்தார். இந்த சங்கீதக்காரன் எழுதுற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எங்க இருக்குது?
யோவேல நீங்க படிச்சு பார்த்தீங்க தெரியும், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்போ யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஆவியானவர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற நிலைமை என்ன நிலைமைன்னா, அவர்களுக்குள்ள நிந்தையா இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்து புறஜாதிகள் பேசுவாங்க, கர்த்தர் இவன் நிந்தையை மாற்றி போட்டார் என்று புறஜாதிகள் பேசுவார்கள். அப்போ இவங்க மேல இருந்த முதல் நிந்தை என்ன அப்படின்னா, அவங்க முகத்துல என்ன இல்லை, எங்க பார்த்தாலும் என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. ஆனா இப்ப திடீர்னு இவங்களை பார்த்த உடனே என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவங்க முகம் பிரைட்டா இருக்குது, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, புறஜாதிகள் சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார், அதனாலதான் இவங்க சந்தோஷமாயிட்டாங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, இப்போ ரெண்டாவது என்னன்னா, இவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது, ஆனா என்ன இல்லை, என்ன இல்ல, பதிலே இல்ல. இப்போ ஆண்டவர் இவங்க பதில சொல்லல, இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, ஆனா கர்த்தர் இவர்களுக்கு பதிலா இருக்கிறார். இப்போ புறஜாதிகள் எல்லாம் பார்க்கறாங்க, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்டோம், ஆனா இன்னைக்கு அதனுடைய பதில கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். இப்போ மூன்றாவது, இந்த ஜனங்கள் கடந்து போகிற மூணாவது சிச்சுவேஷன் என்னன்னா வறட்சியா இருக்குது. அப்படின்னா எல்லாமே வெறுமையா இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க ட்ரெஸ் சரியில்லை, அவங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிட்டாங்கன்னா, நிந்தையா மாறிட்டாங்க. கையில காசு இல்லாததுனால, செழிப்பு இல்லாததுனால அவங்க நிந்தையா மாறிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 2 சீசனை கொடுக்கிறாரு. ஒரு சீசன் என்னன்னா, அவர்களுடைய களஞ்சியத்துல தானியம் கோதுமை வருது. இன்னொரு சீசன்ல ஆலையில திராட்சரசம் வழிந்தோடுகிறது. வருஷத்தினுடைய 365 நாளும் கர்த்தர் ஒரு நல்ல இன்கமை கொடுத்து, மாசத்தினுடைய 30 நாட்களும் ஆண்டவர் ஒரு இன்கமை கொடுத்து, எப்ப பார்த்தாலும் களஞ்சியத்துல ஃபுல்லா தானியம் இருக்குது. திராட்சரச ஆலையில திராட்சரசம் வழிந்தோடிட்டே இருக்குது. இப்போ அந்த ஆக்டிவா இருக்கிறத பார்த்த உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை, நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஆமென், இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. நல்ல ஆமென். மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்துமாவை நினமுள்ளது ஆக்கிற கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலத்திலும் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீங்க அந்த வசனத்தை வாசிங்களேன், யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, நல்லா சொல்லுங்க, திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக எனக்கு 2 மடங்கு பதில் தருகிறவர், வெட்கத்திற்கு பதிலாக ஹல்லேலூயா ஆமென். அதற்கு தான் இந்த புதிய மாதம், அதற்கு தான் இந்த புதிய வருஷத்துக்குள்ள கர்த்தர் என்ன கொண்டு போறாரு. ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. பாடுங்க, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும். கைகளை மேல தட்டி போத கேரவை பாடும் இயேசுவே, போத கேரவை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. பாடிக்கொண்டே முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப கைகளை மேல தட்டி போத கேரவை தாரும் தேவா. பாடும் இயேசுவே,
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புது கிருபை கேளு, கேளு. ஒரே ஒரு புது கிருபை எனக்கு கிடைக்கட்டும். திரும்ப திரும்ப புது கிருபை ஒளியட்டும். கிடைக்கட்டும், கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய சொல்லுவோம். சவால்கள் சந்தித்திட, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட. ஹalleluya. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவு சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான். இப்ப கைகளை தட்டி போத கிருபை தாரும் தேவா. சொல்லுங்க பிரதர். எஸ் பிரதர். கிருபை, 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 புது கிருபை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். திரும்ப திரும்ப கேளுங்க. புது கிருபை, வாழக்கூடிய கிருபை, புது பலன், புது பலன், புது மன்னா, புது மன்னா. நியூ, ஒரு நியூவை கர்த்தர் தருகிறவர். புது பலன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. இயேசுவே, 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 இயேசுவே. இறங்கும், 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 இறங்கும் இயேசுவே, இறங்கும் இயேசுவே, இறங்கும் இயேசுவே. உம்முடைய அக்கினி மழை, உம்முடைய அக்கினி மழை இந்த 78வது நாளில் ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிச்சு புது கிருபை, புது கிருபை, புது ஒரு பிசினஸ், புது ஒரு அபிஷேகம், புது ஒரு ஊழியம், புது ஒரு திறந்த வாசல், ஒரு நியூ வே, ஒரு நியூ வே, ஒரு புது வாசல். இப்போ 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 என் தம்பிக்கு தங்கச்சிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்ப கடந்து வருவதாக திறக்கிறவர் புதுமை. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும். அது வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஒரு புதிய வாசல், ஒரு புதிய மகிமை. வாலிபர்கள் மேல, கன்னியர்கள் மேல இப்போ ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. களஞ்சியத்திலே தானியம், களஞ்சியத்திலே தானியம், ஆலையிலே திராட்சரசம். களஞ்சியத்திலே தானியம், ஆலயத்திலே திராட்சரசம். ஓ ரத்தலன. ஆமென், 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 ஆமென். என்னுடைய வறட்சியை, என்னுடைய வறட்சியை செழிப்பாக்குறதற்கு. ஆமென். Thank you Jesus. என்னுடைய வறட்சியை செழிப்பாக்குறதற்கு கர்த்தர் என்னுடைய ஆலையில திராட்சரசம் புரண்டோடும், என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளிலே திராட்சரசம். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க ஆமென். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலையிலே திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. சீசன் 2 சீசனையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் 365 நாளை எனக்கு பிளஸ் பண்றார். 30 டேஸும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து கர்த்தர் அந்த காரியத்தை சொல்றாரு. காலையில ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை இயேசப்பா இந்த மாதம் நமக்கு தந்தார். அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் மென்ஷன் பண்ணி கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், 30 டேஸும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. 30 நாட்களும் கர்த்தர் உங்களை போஷிக்க போறாரு. 30 நாட்களும் புதிய புதிய ப்ராஜெக்ட் ஆண்டவர் தரப்போறார். 30 நாட்களும் கர்த்தர் வருமானத்தை தரப்போறார். 30 நாட்களும் ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரப்போறாரு. இதை நீங்க பார்ப்பீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா அவருடைய கண்ணு வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை. ஆமென். 5வது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போறேன். அப்படின்னு சொன்னா, இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஜனங்கள் இருந்த நிலைமை அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். அஞ்சாவது இவருடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன் இங்க இருக்குது. பணம் சுத்தமா இல்லை, பலிகள் நிறுத்தப்பட்டது, இதுக்கு முன்னாடி கடந்து வந்த மாதிரி அவங்க முகத்துல சந்தோஷம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்குள்ள இருக்கும்போது இவங்களுடைய ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, துக்கம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனுஷங்களுடைய அவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, துக்கம் வந்த உடனே வஸ்திரத்தை கிழிக்கிறது தான் அவங்களுடைய பழக்கம். தங்களுடைய துக்கத்தை அவங்க வெளிப்படுத்துறது வஸ்திரத்தை கிழிச்சு வெளிப்படுத்துவாங்க. நான் துக்கமா இருக்கிறேன், நான் துக்கமா இருக்கிறேன். அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள யாராவது ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க தோற்றம் வித்தியாசமா இருக்குது. அவங்களுக்கு நல்ல தோற்றமே இல்லை. அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா பரிதாபமா இருக்கிறாங்க. கிழிஞ்ச சட்டையோட இருக்கிறாங்க. அந்த சட்டை கிழிஞ்சு போய் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு துக்கம். பழைய நீங்கள் ஆட்கள் எல்லாம் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு துக்கம் வந்தால் சாம்பலை தூக்கி தலையில் போட்டுட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு எங்கே பண்ணுவாங்கன்னா ஒரு வாரமாக போய் உட்காருவாங்க. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் சோகம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா, அப்படின்னா ஆண்டவரை ஆண்டவரிடத்துல தாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் செய்வாங்க. தங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வெளி தோற்றத்தை நிறைய நேரத்தில் அவங்க ரொம்ப டல் பண்ணிக்குவாங்க. ஆனால் இது நான் ரொம்ப சின்ன வயதாய் ஊழியத்தில் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பரிசுத்தவான அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், இல்லை சில நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வஸ்திரங்களை, நல்ல வஸ்திரங்களை, மதிப்புக்குரிய வஸ்திரங்களை அப்படியே களைந்து கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றது மாதிரி அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னு சொன்னார். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும்போது, போராட்டம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுற ஆட்கள் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸிங்கை நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு தனி ஒரு கூலான ஒரு ஆளாக மாற்றி நீங்கள் பகட்டாக இருக்காமல் அப்படி கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உட்காரணும் கர்த்தர் சமூகத்தில் அப்படின்னு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை கண்டிப்பாக நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். அப்படின்னா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்போ நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோமோ அப்போ நல்லா காமிக்கணும்னு நினைப்போம். சில நேரத்தில் நம்ம ரெட்டுடுத்தி சாம்பலில் நம்ம உட்காரணும். அப்போ ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் இறங்குவார். ஏன்னா நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. ஆமென். தாவீது சிங்காசனத்தை விட்டு இறங்கி அந்த மாதிரி சிங்காசனத்திலே உட்கார்ந்துட்டே நம்ம பண்ண முடியாது. சில நேரத்தில் நம்முடைய போராட்டங்கள் மாறுறதற்கு நம்ம அந்த மாதிரி கீழே நம்மளை தாழ்த்தணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா, அவங்க தோற்றம் வித்தியாசமா இருக்குது. இப்போ ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் இறங்குறாரு. நீங்க 126வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 126ஆம் சங்கீதம் 6வது வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிக்கட்டுகளை கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்க 126வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஹல்லேலூயா. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவீராக. திடீர்னு பாய்ந்து கொண்டு போகிற ஒரு அருவி போல ரொம்ப வேகமா பாய்ந்துட்டு போகுது. தெற்கத்தி வெள்ளம் அப்படியே புரண்டு ஓடி இருக்குது. ஆனா திடீர்னு என்ன பண்றதுன்னா, அந்த தெற்கத்தி வெள்ளங்களை எங்க பக்கமா திருப்புறாருன்னா, இவர்கள் பக்கமாய் திருப்பி கர்த்தர் அந்த செழிப்பை கர்த்தர் தர்றதுனால இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோற்றம் கிருபையாய் மாறி இப்ப பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு 5வது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை தோற்றத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களுடைய வெளிய அட்மாஸ்பியரை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை பார்த்தா இன்றைக்கு நிறைய பேர் நீங்க ரொம்ப வறுமையில இருக்கிறதும் கஷ்டத்துல இருக்கிறதும் போல உங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, கர்த்தர் இதற்கு முன்பாக இழந்த தோற்றத்தை மறுபடியும் உங்களுக்கு தருவார். உங்களுடைய பர்சனாலிட்டியை ஆண்டவர் மகிமையாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்கு முக கலையை உண்டு பண்ணுகிற
தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் முக களையை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தானியேல் எழுதின புஸ்தகத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்கல, இவங்க வெறும் மரக்கறிகளை சாப்பிட்டாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்தா இவங்க முகம் எப்படி இருந்துச்சாமா, அப்படியே பிரைட்டா, இவங்க முகம் ஆசீர்வாதமாய், முகம் களை உள்ளதா இருந்தது. இந்த 100 days ஜபத்தில் நிறைய பேருடைய தோற்றத்தை கர்த்தர் கிருபையாய் மாற்ற போறாரு. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனை கர்த்தர் தருவாராக. உங்களை பார்த்த உடனே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கிற அளவிற்கு இழந்த உடம்பு திரும்ப வரும், இழந்த மகிமை உங்களுக்கு திரும்ப வரும், இழந்த அந்த பலன் உங்களுக்கு திரும்ப வரும். இது கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல ஆமே, நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாய் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தோற்றத்தை கிருபையாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப 5 blessing ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள். அப்படியே சொல்லிட்டே எழும்பி நிற்கலாம் பாருங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழும்பி நில்லுங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். எல்லாரும் சத்தமா சத்தமா சத்தமா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவர்களை ஆராதிக்கிற தேவன் பாரு, அவனை எவ்வளவு பெருசா வச்சிருக்கிறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை அக்கினி சூளையிலிருந்து வெளியே வரும்போது அந்த ராஜா சொல்லுகிறான், இவர்கள் ஆராதித்த தேவனுக்கு ஒத்த தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அக்கினி அவர்கள் பற்றவில்லை, அக்கினியினுடைய வாசனை அவர்கள் பற்றவில்லை, அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. அதனாலே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு பெரிய கர்த்தர் பெருசா செய்ய போறாரு. சொல்லுங்க எல்லாருமே பெருசா. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெருசா செய்ய போறாரு. பெருசா, நல்லா சொல்லு விசுவாசத்தோட, ஆண்டவர் உங்களுக்கு பெருசா செய்ய போறாரு. ஆமென். அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு, அம்மா சொல்லுவாங்க, உங்க பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுவாங்க. இல்ல இன்னைக்கு சொல்றாங்க கர்த்தர் இவர்களை தண்டிக்கிறாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க கர்த்தர் இவளை தண்டிக்கிறாரு, கர்த்தர் இவ செஞ்ச இல்ல இவன் இந்த மனுஷன் செஞ்ச காரியத்திற்கு ஆண்டவர் அவனை நல்லா வாட்டி எடுக்கிறாரு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியலாம். ஆனா வெகு சீக்கிரத்தில் அந்த வார்த்தை மாற போகுது. எப்படி மாற போறாருன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கைகளை உயர்த்தி என் தலையின் மேல், எஸ், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி பாடுங்க. நிறைவேற போகிறதற்காய், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஆமென். சுற்றி இருக்கிற புறஜாதியார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சீக்கிரமாய் சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி நான் அதை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் மாறும். வாரண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. சொல்லுவோம், ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உம்மாலா மகாதா மகாதா
ஆகாத காரியம் ஒன்றும் எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். இயேசுவே, இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவர். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசப்பா, உங்க வருகை தாமதிக்கும்னா, உங்க வருகை தாமதிக்கும்னா எங்க பிள்ளைய பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, அந்த நிகழ்ச்சியை பார்த்து, பிரதர் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப பெருசா செஞ்சுட்டார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பெருசா செஞ்சுட்டாரு. உன் மகனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியமா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய காரியமா. டாக்டர் செய்ய முடியாததை ஏசப்பா உங்களுக்கு செஞ்சுட்டாரு. உங்க அம்மா அப்பா செய்ய முடியாததை ஏசப்பா உங்களுக்கு செஞ்சுட்டாரு. சொந்தக்காரங்க யாரும் செய்ய முடியாதத யாருமே செய்ய முடியாது பிரதர், இத யாருமே செய்ய முடியாதம்மா இத. ஆனா கர்த்தர் உங்களுக்காக அதை செஞ்சாருன்னு புறஜாதிகள் சொல்லுவார்கள். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே. எனக்காகயா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்பே, கைகளை மேல தட்டி ஒன்றுமில்லை. கைகளை தட்டி ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம். இயேசுவே, திரும்ப திரும்ப ஆகும், 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 ஆகும். நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஆகும், 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 எல்லாம் ஆகும். உம்மாலேதான். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் அருகாமையில் இந்த காரியங்களை கர்த்தர் என் கூட பேசினாரு. இந்த விஷயத்திற்காக ஸ்பெஷலாக எனக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த 5 காரியத்தையும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷத்தில் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் மற்றவங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். எதை பார்த்து சொல்ல போகிறாங்க? எதை பார்த்து சொல்ல போறாங்க? நம்பர் 1, நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து, உங்க முகம் அப்படியே ஜொலிக்கிறத பார்த்து, நீங்க சிரிக்கிறத பார்த்து என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இவர்களுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்படின்னா இந்த நீங்க செய்தியை விளங்கி, செய்தியை நீங்கள் ரொம்ப விளங்கி கொண்டு ஜெபம் பண்ணாதான் அது பிளஸ்ஸிங். அப்படின்னா சங்கீதத்தில் நீங்கள் இந்த 3 சங்கீதமும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நீ சொல்ல மாட்டா, ஆனால் யார் சொல்லுவா? புறஜாதிகள். ஏன்னா கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்ப அப்படின்னா சுற்றி இருக்கிற அத்தனை பேர் எப்படி இவங்களை பார்த்தாங்கன்னா, இது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா ரொம்ப டவுனாக பார்க்குறாங்க. இந்த 5 சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்குது. 1, அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லை, அவங்க சிரிப்பே இல்லை. நம்பர் 2, 2வது அவங்களுக்கு பதிலே இல்லை. 3வது அவங்களுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்காங்க, ரொம்ப எல்லாரும் ஏழைகளாக மாறிட்டாங்க. இதுதான் இந்த சிச்சுவேஷன். நம்பர் 4, 4வதாக அவங்களுடைய
அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, அவங்க தோற்றம் வந்து நல்ல தோற்றமா இல்லை. ஸோ இந்த 4 சூழ்நிலையும் அவங்களுக்கு இருந்ததுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, சரி எப்படி இருந்த சீயோன் இப்படி ஆயிட்டாங்க, எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு நிறைய பேர் அவங்கள்ட்ட பரிதாபமாக பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா தெற்கத்தி வெள்ளங்களை, அதில் ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது, சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். எப்படியாமா? கர்த்தர் வந்து இஸ்ரவேலினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தாமா, அந்த சங்கீதத்தில் வாசிச்சு போகும்போது சொப்பனம் பார்க்குற போல இருந்தோம். அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்குது. இவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சொப்பனன்றது எவ்வளோ நேரத்தில் நடக்கும்? நைட்டு பார்க்கறது காலையில் நடக்கிற மாதிரி, சொப்பனம் பார்க்கறது மாதிரி நடக்குது. இப்போ உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக இது இவங்க பலத்தினால நடந்ததில்லை, கண்டிப்பாக இது இவங்க திறமையினால நடந்ததில்லை. இது என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். அதுதான் இந்த வசனத்தினுடைய இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய கீவேர்டு இதுதான். அப்படின்னா அவங்க எல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, இவங்க சிரிக்காதவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்க போறீங்க? கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு? உங்க முகத்துல என்ன வர போகுது? நீங்க நிறைய வருஷத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு சிரிச்சிங்க பாருங்க, அந்த சிரிப்பு இன்னும் சீக்கிரமா வரப்போகுது. நீங்க ஆமென். நீங்க நிறைய பேரு எனக்கு எங்க பாஸ்டர் நான் அப்படியெல்லாம் சிரிக்க போறேன் அப்படின்னு இல்லை, கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்த போறார். இனி யாருமே எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தர போறார். அதுதான் ஏசப்பா கொடுக்குற சந்தோஷம். உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் டைமிங் தான், அதுக்கப்புறம் நமக்கு துக்கமா மாறும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏசப்பா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. எங்க போனாலும் என்னவா இருக்குது? சிறைச்சாலைக்கு போனாலும் சந்தோஷம் குறையல, மேலே போனாலும் சந்தோஷம் குறையல. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, கர்த்தரே பதில் கொடுத்து, கர்த்தர் வந்து நம்முடைய ஆண்டவரே பதிலை கொடுத்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறனா, புறஜாதிக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போறார். நம்பர் 2, ரெண்டாவது, களஞ்சி இப்போ வந்து திறந்து பார்த்தா களஞ்சியம் எப்படி இருக்குது? வெறுமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களை பார்த்து பரிதாபப்படுறாங்க. திராட்சரச ஆலையில பார்த்தீங்கன்னா வேலையே நடக்கல, அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு ஓரத்தில் இருக்குது. ஆனா இப்போ திடீர்னு பார்த்தா அங்க களஞ்சியத்திலையும் தானியம் இருக்குது, திராட்சரசம், அதுவும் அதுல சூப்பரா இருக்கும். உன்னுடைய ஆலையிலே திராட்சரசம் எப்படி ஓடுமாமா? ஐயோ அப்படின்னா அது அடி மட திறந்த வெள்ளம் மாதிரி போகுது. அப்படி ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. அப்போ வருஷத்தினுடைய 365 நாட்களும், மாதத்தினுடைய 30 நாட்களும், ஹalleluya ஹalleluya, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அவர்கள் குறைவை காண்பதில்லை. ஆமென். சோ நம்பர் 4, நாலாவது என்ன பண்றாங்க? எல்லாருக்குமே இந்த வறுமை நிமித்தமா என்ன போயிருச்சு? அவன் தான் சட்டை கிழிச்சிட்டு உட்காந்துருக்கிறானே. அப்ப எங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அவங்கள பார்த்தா என்னவா இருக்குது? பரிதாபமா இருக்குது. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல சிறையிருப்ப திருப்பி எல்லாரையும் ஆண்டவர் எப்படியா மாத்துறாருன்னா, அழகா மாத்துறாரு. ஆமென். நல்ல ஷேவெல்லாம் பண்ணி கிளீனா அப்படியே நல்லா ட்ரெஸ் பண்ணி அப்படியே நீட்டா இந்த தோற்றமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. இந்த 5 ஆசீர்வாதத்தை எங்க தலை மேல வைக்கிறது. ஹalleluya. Thank you ஜி.